ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்க் பிளஸ் அப்படிங்கிற ஆப்பில் ஆக்சிஸ் பேங்க்கோட டையப்பில் இருக்கிற ஃபாஸ்டேக்கை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது, அது வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்க் ப்ளஸ்ன்னு இருக்கு பாருங்கள், PARKPLUS அப்படின்னு டைப் பண்ணலாம். இல்லை பார்க் ப்ளஸ் இந்த மாதிரி சிம்பிள் இருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது காட்டும். ஸோ இன்ஸ்டால் பண்ணது இந்த மாதிரி ஓப்பன் அப்படின்னு காட்டும். ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் இந்த பார்க் ப்ளஸ் ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு சைன் இன் வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி காட்டும். ரெண்டாவது சைன் இன் வித் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, சைன் இன் வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுங்க. சைன் இன் வித் கெஸ்ட் கொடுக்காதீங்க. சைன் இன் வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்து உள்ள போங்க. ஸோ உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. உங்க ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணி இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்க ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரி பண்ணுங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப் உள்ள என்ட்ரி ஆயிருவீங்க. ஸோ ஆப் உள்ள போனது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சர்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் ஃபாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணதுமே இந்த இடத்துல ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லி காட்டுது பாத்தீங்களா. ஸோ இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணி உள்ள ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓபன் பண்ணது இந்த இடத்துல பாருங்க, ரீசார்ஜ் அப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல பை அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதுக்குள்ள தான் போகணும் நம்ம கார்டு ஃபாஸ்டாக் புதுசு வாங்குறதுக்கு. ஸோ அந்த பை அண்ட் ஆக்டிவ் அப்படிங்கறத டச் பண்ணி உள்ள போறேன். உள்ள போனது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பை ஃபாஸ்டாக் அப்படின்னு இருக்கு, ரெண்டாவது ஆக்டிவ் அப்படின்னு கீழே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டாக் பை பண்ண போறோம். அதனால பை நவ் அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். இதுல என்டர் நியூ வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னுடைய வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். ஓகே, ஸோ வண்டி நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுங்க, கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தது லோட் ஆகுது பாத்தீங்களா. லோட் ஆனதுமே அடுத்து உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். எந்த ஒரு டீட்டெயிலுமே நீங்க ஸ்டார்டிங்ல என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஸோ பேமெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 599 ரூபா ஆஃபரை வந்து 499 ரூபாய்க்கு தராங்க. ஓகே, ஸோ காருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய பின்கோடு நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுவேன். பின்கோடு என்ட்ரி பண்ணதுமே கீழே வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு எப்போ வரும் இந்த பின்கோடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து நமக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு டிஸ்கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் இது பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 499 சொல்லி காமிச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரீ டெலிவரி கூப்பன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் நான் பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 499, அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வியூ கார்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் மோடுக்கு போகணும். அந்த வியூ கார்டு அப்படிங்கறத டச் பண்ணி பர்ச்சேஸ் மோடுக்கு போறேன். போனதும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபாஸ்டாக் 1 போதுமான்னு கேக்குறாங்க. சோ எனக்கு வந்து 1 போதும். அதனால இங்க 1 அப்படிங்கறத செலக்ட் பண்ணி இருக்குது. நான் 2 அப்படிலாம் செலக்ட் பண்ணல. 1 போதும், ஃபாஸ்டாக் நமக்கு எதுக்கு, ஒரு காருக்கு 1 போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இடத்துல டெலிவரி அட்ரஸ் காட்டும். ஸோ சேஞ்ச் பண்றேன்னா பண்ணிக்கோங்க. உங்க அட்ரஸ் என்னமோ அது இந்த இடத்துல கொடுத்துருங்க. கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கீழே வரதுக்கு முன்னாடி பாருங்க, எனக்கு அதுவே ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருச்சு. டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பே நவ் இருக்குது. அதுக்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருச்சு. ஸோ 434 ரூபா நான் பேமெண்ட் பண்ணணும். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 300 ரூபா ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் வந்து டேக், அதாவது ஃபாஸ்டாக் எனக்கு கைக்கு வந்தது. நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு பேலன்ஸ் செக் பண்ண போது எனக்கு 300 ரூபா வந்துருச்சு. ஸோ 134 ரூபா தான் ஃபாஸ்டாக்கு அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பே நவ் அப்படிங்கறத டச் பண்ணி போறேன். போனதும் அதுக்கப்புறம் பேமெண்ட் மோடு கேக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட போன்பே, ஜிபே என்ன ஆப் இருக்குதோ, என்ன நெட் பேங்கிங் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ல நீங்க பேமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க என்னுடைய பேமெண்ட் சக்சஸ் ஆயிருச்சு. ஸோ பேமெண்ட் சக்சஸ் ஆனதும் இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ப்ராசஸ் ஆயிட்டு என்னுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்க போது எனக்கு வந்து 2 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்லி தரேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மேபி லேட்டர் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் நான் கொடுத்துட்டு இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணதுல எனக்கு எவ்வளவு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து எனக்கு ஆர்டர் எப்போ டெலிவரி ஆகும், ஆர்டர் நம்பர் என்ன, டேட் அண்ட் டைம் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல வியூ டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்ததும் நான் ஆர்டர் பண்ண ஃபாஸ்டாக் வந்து எப்போ டெலிவரி ஆகும், ஃபாஸ்டாக் டீடைல்ஸ் என்ன, நம்ம ஐட்டம் ஆர்டர் பண்ணோம்ல டீடைல்ஸ் என்ன இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ பாருங்க இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஆர்டர் ஐடி எல்லாமே காட்டுது. இது எப்போ டெலிவரி ஆகும், அவுட் ஆஃப் டெலிவரி எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம இதுல ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டெலிவரி அப்படிங்கிற கொரியர் பார்ட்னர்ல தான் இவங்க டைப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க.
ஸோ இது வர்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து டெலிவரி டேட் எப்போ கொடுத்துருந்தாங்களோ நான் பின்கோடு கொடுத்ததும் அதே மாதிரி அந்த டேட்டுக்கு கரெக்டாக எனக்கு டெலிவரி பண்ண வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஃபோனை வந்து அவைலபிள் வச்சுக்கோங்க. அவங்க கால் பண்ணால் ஃபோனை மட்டும் எடுத்துருங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நீங்கள் பார்சலை நீங்கள் டெலிவரி வாங்கிடலாம். ஸோ எனக்கு பார்சல் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டெலிவரி ஆன பார்சல். இதை நான் பிச்சு பார்க்கும்போது உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருந்துச்சு. அப்புறம் ஃபாஸ்டாக் வந்து ஒரு ஸ்டிக்கராக கொடுத்துருந்தாங்க. இது 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை வாங்க நம்ம எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஆப்புக்குள்ளே வந்துருங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் வந்து டச் பண்ணி போகலாம். ஸோ இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் ஃபாஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணால் கூட அது வரும், உங்களுக்கு ஃபாஸ்டாக் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் ஃபாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுமே எனக்கு வந்து ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேயா? வந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்திலேயே பாருங்க உங்களுக்கு பை அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குதுல. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பை பண்ணோம். இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஆக்டிவ் பேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த பை அண்ட் ஆக்டிவ் அப்படிங்கிறது கொடுத்தது இந்த இடத்துல பாருங்க மேலே பை நோ அப்படின்னு இருக்கு. கீழே வந்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அனதர் ஃபாஸ்டாக் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆக்டிவ் அனதர் ஃபாஸ்டாக் அப்படிங்கிறத இப்போ நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதும் பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கான டாக்குமெண்ட் நம்ம ரெடியா வச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு நான் இப்போ போட்டுறேன். இது நீங்க அதை ரெடியா வச்சுக்கோங்க அப்ளை பண்ண போது. ஸோ இதுதான் நீங்க வச்சிருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆன ஃபாஸ்டாக் ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டு வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய வண்டியோட ஆர்சி புக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் நீங்க வச்சிருக்க காரோட ஃப்ரண்ட் பக்கம் போட்டோ வச்சுக்கணும். வித் நீங்க உங்க நம்பர் பிளேட்ல உங்க நம்பர் தெளிவா தெரியணும். ஓகேயா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்க காரோட சைடு போட்டோ, அது ஏதோ ஒரு சைடு போட்டோ நீங்க வந்து ஃபுல்லா ஃப்ரண்ட்ல இருந்து சைடோ இல்ல ஃபுல் சைடா போய் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே நெஸ்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த நெஸ்ட் அப்படிங்கறத கொடுத்ததும் உங்களுக்கு கேமரா ஓபன் ஆகும். இந்த கேமரால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வச்சிருக்க ஃபாஸ்டாக் இதுல ஸ்கேன் பண்ணுங்க. இந்த என்டர் மேனுவல் அப்படிங்கறது கொடுத்து நீங்க போகலாம். நான் வந்து என்டர் மேனுவல் கொடுத்து போறேன் பாருங்க. இல்ல ஸ்கேன் பண்ணாலும் பண்ணலாம், ரெண்டு ஒன்று தான். என்ன வருது அப்படிங்கறத பாருங்க. என்னுடைய ஃபாஸ்டாக் வந்து நம்பர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்கேன் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க அந்த பார்கோட கிட்ட வச்சு ஸ்கேன் பண்ணணும். கேமரால அந்த பார்கோட் நீங்க ஸ்கேன் பண்றது இந்த மாதிரி தான் பண்ணணும். உங்க கேமரா கிட்ட வச்சு பார்கோட ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணா அது ஸ்கேன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னபடி கீழே வந்து மேனுவல் அப்படிங்கிறது கொடுத்து கூட நீங்க போகலாம். இப்போ எனக்கு ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்துருச்சு. இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நம்பர் என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபாஸ்டாக் உங்களுக்கு ரிசீவ் ஆனிச்சுல அந்த ஃபாஸ்டாகோட போட்டோ அப்லோட் பண்ண சொல்றாங்க. அப்லோட் அப்படின்னு கொடுத்ததுமே இந்த இடத்துல ஓபன் கேமரா அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஆர் கேலரி ஏற்கனவே போட்டோ எடுத்து வச்சிருந்தா அதை அப்லோட் பண்ணுங்க. இல்ல வந்து கேமரா ஓபன் பண்ணி நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நான் கேமரா ஓபன் பண்ணி இப்போ என்னுடைய ஃபாஸ்டாக் வந்து அப்லோட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ரெண்டுமே டபுள் டிக் ஆயிடுச்சு. இப்போ கீழே பாருங்க இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கொடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது, நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து பிரைவேட் வெஹிக்கிளா கமர்ஷியல் வெஹிக்கிளான்னு கேக்குது. ஸோ நீங்க வந்து வாடகை ரெண்டல் கார் வச்சு ஓட்டுனீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளை செலக்ட் பண்ணணும். என்னுடைய பிரைவேட் பர்சனல் கார் தான். ஸோ நான் பிரைவேட் வெஹிக்கிள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கேக்குது அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிளோட நம்பர் கேக்குறாங்க, இல்ல கிளாசிக் நம்பர் கேக்குறாங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணாலே போதும். டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்கும்ல உங்களுடைய வண்டி நம்பர் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போது கொடுத்தோம்ல ஃபாஸ்டாக், அந்த நம்பரை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணா போதும். ஸோ அந்த நம்பரை நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். ஸோ வண்டி நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் இமேஜ் நான் ஆல்ரெடி சொன்னல, உங்க வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் இமேஜ் போட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அப்புறம் சைடு இமேஜ் போட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இமேஜ் அப்லோட் பண்ற பாருங்க. என்னுடைய ஃப்ரண்ட் வெஹிக்கிள் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன் நம்பர் பிளேட்டோட. அடுத்து சைடு இமேஜை நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல 3 டிக் அப்படியே வந்துருச்சு. ஓகேயா? ஸோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். அப்லோட் பண்ற போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா தெளிவா இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நான் சப்மிட் கொடுத்தது அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. அடுத்த பேஜ்ல என்ன கேட்கறான் அப்படின்னா பேன் நம்பர் கேட்கறாங்க. ஸோ பேன் நம்பர் வந்து நீங்க யாரோட டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி யாருக்காக நீங்க அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய பேன் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. இந்த இடத்துல பாருங்க என்னுடைய பேன் நம்பர் என்ட்ரி பண்ணதுமே கீழே போன் நம்பர் கேக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் நேம் ஃபாதர் நேமோட சேர்ந்து காட்டுது. ஸோ இந்த இடத்துல என்னுடைய போன் நம்பர் நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தேன் அப்படின்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அதுவே காமிச்சிருச்சு. பேன் கார்டில் என்ன கொடுத்துருந்தனோ அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அதுவே காமிச்சிருச்சு. அடுத்தது ஃபுல் இன்ஜின் நம்பர் அப்படின்னு கேக்குது பாருங்க. இந்த நம்பர் வந்து உங்களுடைய ஆர்சி புக்ல இருக்கும் ஃபுல் இன்ஜின் நம்பர். ஸோ அதை பார்த்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் இன்ஜின் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் ஒரு தடவை இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்து இந்த சப்மிட் அப்படிங்கறது கொடுத்தது கீழே பாருங்க லோட் ஆகுது நெக்ஸ்ட் பேஜுக்கு போறதுக்கு. ஸோ அடுத்து பாருங்க நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்றாங்க வாட்சஸ் பேங்க்ல இருந்து. அந்த
அந்த ஓடிபி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபி வெரிஃபை ஆகுது. வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்கறாங்க. சோ இந்த இடத்துல உங்க இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிருங்க. இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து ஜெண்டர் கேட்கறாங்க, ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு அதை என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் ஆர்சி புக்ல இருக்கிறதுக்கும் டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. சோ மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கிற அட்ரஸ் கொடுங்க. நீங்க தங்கி இருக்கிற உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து என்ன ஸ்டேட் அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பின்கோடு நம்ம என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்ததும் உங்க வண்டியோட ஆர்சி புக் போட்டோ அப்லோட் போயிட்டு ஃப்ரண்ட் சைடு ஆர்சி புக் போட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க யுவர் பர்சனல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸ் கேக்குறாங்க. டிஎல் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ். டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் பக்க இமேஜை நான் வந்து அப்லோட் பண்றேன். அதையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்க எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. சோ இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்கிறதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகும். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் லோட் ஆயிட்டு சோ சப்மிட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க கான்டாக்டிங் பேங்க், அதுக்கப்புறம் சென்டிங் ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு ஒன்னொன்னா அதுவே ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆயிட்டு பினிஷிங்ல என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது பினிஷ் ஆகிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சோ இனிமே இந்த ஃபாஸ்டாக் நீங்க வந்து உங்க வண்டியில ஒட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்டாக் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது ஆப்புக்குள்ள வந்ததும் ஃபாஸ்டாக் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி உள்ள போனதுமே நம்மளுடைய வண்டி நம்பர் டீடைல்ஸ்லாம் இதுல காட்டுது. இதுல பாருங்க இந்த ஃபாஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் மேல போய் ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணா ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுல போய் பாஸ்புக் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். இதுல செக் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல காட்டிடும். சோ எனக்கு பாருங்க 300 ரூபாய் எனக்கு டாப் அப் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண போது அப்போ கொடுத்தது மட்டும் தான். ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீசார்ஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் நம்ம பண்ண போறோமோ அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா போன் பே ஜிபே செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இதுல இடையில இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டாப் அப் பண்ண உங்களுக்கு பெட்ரோல் ஏறும். ஸோ அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோல போடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க் இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.